friends, welcome and welcome back to our channel Samayal Food Court. இன்னைக்கு நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனல் நம்ம ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாலக்கீரை கூட்டு இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கூட்டு ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் குக்கரில் 100 கிராம் பருப்பு இது போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ரொம்ப வேகக்கூடாது, இந்த அளவுக்கு மட்டும் வெந்தால் போதும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கூட்டு டேஸ்டியாக இருக்கும். அடுத்து ஒரு கட்டு பாலக்கீரை வந்து இது போல் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பாலக்கீரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது தான். ஜஸ்ட் காம்பு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கீரை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 5 பல்லு பூண்டு வந்து இது போல் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பாலக்கீரை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போ நம்ம கூட்டு செய்யும் போதும் பருப்பு சேர்த்து செய்யும் போது எக்ஸ்ட்ரா டேஸ்டியும் ஃப்ளேவரையும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ண பிறகு நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது போல் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக சேர்க்க மறந்துடாதீங்க. அடுத்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்தது நான் இதில் கட் பண்ணி வச்ச பாலக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாலக்கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாலக்கீரை நல்லா இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து ரொம்பலாம் வதக்க வேண்டாம், கீரையை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே இது கூட வந்து தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம சமைக்கும் போதும் கல்லுப்பு சேர்த்து சமைச்சா சமையல் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, கீரைலாம் எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ தண்ணி வந்து ஜஸ்ட் மீடியமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு ஒரு தட்டு போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே கீரை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீரைலாம் சூப்பராக வெந்துடும். ஸோ தண்ணி வந்து நம்மளுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல இந்த அளவுக்கு. ஏன்னா வந்து நம்ம செய்ய போகிறது இன்றைக்கி கூட்டுன்றதுனால கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கணும். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பு தான் வந்து இந்த கீரைக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்டியும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஸோ பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து நீங்கள் தேங்காய் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 கப் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பருப்பு கீரை எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப சூப்பரான கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம டேஸ்டியான பாலக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது எப்போவுமே இதில் 1/4 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிடுங்க. நெய் சேர்த்து நம்ம எந்த கீரை செஞ்சாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காரமும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு எப்போவுமே காரமும் கம்மியாக கொடுத்துட்டு நெய் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அடுத்த இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.